ஹாய் நண்பா, இந்த ஒரு வீடியோவில் கோவையை தொடர்ந்து தமிழக வெற்றி கழகத்தோட அடுத்த பூத் கமிட்டி மாநாடு எங்கே நடைபெற போகுது அப்படின்றக்கான முக்கியமான அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா வெளியாக இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி சொன்ன இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பூத் கமிட்டி மாநாடு நடத்தலை. ஸோ தளபதி விஜய் சார் ஒரு புதிய அதிரடியான முடிவு வந்து எடுத்திருக்கிறாங்க. தளபதி விஜய் சார் ஒரு புதிய அதிரடியான முடிவு வந்து எடுத்திருக்கிறாங்க. ஸோ அடுத்த பூத் கமிட்டி மாநாடு எங்கே நடைபெற போகுது அப்படின்றத டேட்டா வந்து பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இரண்டாவது பூத் கமிட்டி மாநாடு எங்கே நடைபெற்ற நல்லா இருக்கு, இந்த வீடியோவை நீங்கள் எந்த மாவட்டத்தில் இருந்து பார்க்குறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகே அன்பா, வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போகலாம். ஓகே அன்பா, முதலாவதாக கோயம்புத்தூர்ல முதல் பூத் கமிட்டி மாநாடு நடத்தியிருந்தாங்க. அதனை தொடர்ந்து இரண்டாவதாக மதுரையில தான் நடத்த போறாங்க அப்படின்றக்கான ஒரு முக்கியமான அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா வெளியாகி இருந்தது. இதுக்கு முன்னாடி மதுரையில் நடைபெறாது அப்படின்றது உறுதியாக இருக்குது. அதாவது மதுரையில் நடைபெறவிருந்த இரண்டாவது பூத் கமிட்டி மாநாடு தற்பொழுது வேலூர்ல நடத்த திட்டமிட்டிருக்கிறாங்களாம். அதாவது வேலூரில் நடக்கும் மாநாட்டிற்கு ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், திருவண்ணாமலை, கடலூர், கிருஷ்ணகிரி மற்றும் 20 மாவட்ட நிர்வாகிகள் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த ஒரு பூத் கமிட்டி மாநாடு வந்து பாத்தீங்கன்னா 2 நாட்கள் நடைபெற இருப்பதாக சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாம இந்த ஒரு பூத் கமிட்டி மாநாடுல பொதுமக்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. வேலூர்ல தான் அடுத்த பூத் கமிட்டி மாநாடு நடைபெற இருப்பது உறுதியாக இருக்குது. ஸோ இதை பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.